தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. எந்த இடத்துக்கு போகணும், யாரு பார்சலை கொண்டு வருவாங்க, இன்ஃபர்மேஷன் மட்டும் உனக்கு வரும். அதை போய் வாங்கிக்கிட்டு எங்க கொடுக்க சொல்றோமோ அங்க தரணும், அவ்வளவுதான். இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை, அதுக்கு சம்பளம் 10,000 ரூபா. சோ மாசம் 40,000 ரூபா. ஓகேன்னா சொல்லு. ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்தா விட்டுருப்பா, போய் வேலையை பாரு. சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நான் செய்யறேன் சார். பணம் எப்ப சார் தருவீங்க? நீ முதல் பார்சலை டெலிவரி பண்ண உடனேயே பணம் உன் கையில இருக்கும். அதாவது மே 31ஆம் தேதிக்கு முன்னாடி உனக்கு தேவையான பணம் உன் கையில இருக்கும். ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த டீல் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வெளியே தெரிஞ்சா அது உன் குடும்பத்துக்கே ஆபத்தாயிரும். இல்ல சார், வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். சரி போ, வேலையை பாரு. தேங்க்யூ சார்.
அண்ணா, நான் சொன்ன ஸ்கூல்ல இருந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நீ பாரு. அண்ணா, நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்கண்ணா. இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானா? கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும்னா. அது சரிடி, அவன் இப்பதாண்டி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். வந்தது வராததுமா அவனை ஏண்டி போட்டு தொல்லை பண்ற? அம்மா, அவளை ஏமா திட்டுற? நீ சொல்லு பானு. பணத்தை மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா வேலை கண்டிப்பா கிடைச்சிடும்னா. நான் தான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? டேய், ஏண்டா ஏண்டா இப்படி பணம் கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தர் ஏமாத்திக்கிறீங்க? ஏண்டி பானு, நீ படிச்சவதானே? ₹1,00,000 பணத்துக்கு அவன் எங்கடி போவான்? கொஞ்சமாவது நீ யோசிக்க வேண்டாமா? அம்மா, பணத்தை ரெடி பண்ணிட்டேம்மா. எப்படிடா அவ்வளவு பெரிய தொகை உனக்கு எப்படிப்பா கிடைக்கும்? யார் உனக்கு தரேன்னு சொன்னது? என் ஓனர் கிட்ட நம்ம நிலைமைய சொன்னேன். அவரு யோசிச்சு பார்த்துட்டு பணத்தை தரேன்னு சொல்லிட்டாரு. பானு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. மே 30ஆம் தேதி நம்ம கையில பணம் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி, நீ போய் கை கால் அனுப்பிட்டு வா, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். டேய், எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. இந்த காலத்துல யாரும் ஆதாயம் இல்லாம இவ்வளவு பெரிய அமௌண்ட தூக்கி கொடுத்துட மாட்டாங்கப்பா. அம்மா, வீணா பயப்படாதீங்கம்மா. இதுல எந்த வில்லங்கமும் கிடையாது. என் முதலாளிக்கு இறக்க குணம் ஜாஸ்தி. நான் கேட்டதும் தரேன்னு சொல்லிட்டாரு. நீ ஏன் குழம்புற? டேய் மாப்ள, கணேசனுக்கு முதல்ல போனை போடுறா. அவன் எங்க இருக்கா, என்ன அடையாளம்னு கேள்றா. ஹலோ சார், எங்க இருக்கீங்க? டேய், நீ எங்க நிக்கிற? என்ன அடையாளம்? சார், நான் லைட் கிரீன் ஷர்ட் போட்டிருக்கேன் சார். பாத்துட்டேன். இதோ வரேன். வாடா போலாம். டேய், என்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்களா? ஆமா சார். இந்தாங்க சார். டேய், இவன் தான் பார்சலை கொடுத்துரு. சரிடா. இந்தப்பா, காஸ்ட்லியான பொருள் உள்ள இருக்கு. அதை நேரா எடுத்துக்கிட்டு பாரிஸ் போற. அதை யாருக்கிட்ட எங்க கொடுக்கணும்னு சொல்லி போன் வரும், அங்க கொடுத்துரு. டேய் மாமா, போலீஸ் வருது, எஸ்கேப் ஆயிடுறா. எங்கடா? தம்பி, போலீஸ் கையில மாட்டாத, பத்திரமா பார்த்து ஓடிடு. நான் ஏன் போகணும்? டேய், நான் ஏன் தப்பு பண்ணேன்? போடா. டேய், என்னடா இது? குடுறா. சார், சார் பார்சல் சார். என்னடா பார்சல் இது? அத்தனையும் கஞ்சாயா? டேய், கஞ்சா கடத்தல எங்கிருந்து சப்ளை வருது? நீ யாருக்கிட்ட வாங்கின இத? சார் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். இன்னைக்கு தான் சார் இந்த ஏரியாவுக்கு நான் வரேன். பார்சல் வரும், அதை வாங்கி டெலிவரி கொடுன்னு சொன்னாங்க சார். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும்.
இதுல கஞ்சா இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். கான்ஸ்டபிள், இவனை வண்டியில ஏத்துங்க. கேட்கிற விதத்துல கேட்டாதான் இவன் எல்லா உண்மையும் சொல்லுவான். சார் ஸ்டேஷனுக்குலாம் வேண்டாம் சார். எங்க அம்மாக்கு இது தெரிஞ்ச உயிரை விட்டுருவாங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். என் மேல எந்த தப்பு இல்ல சார். ப்ளீஸ் சார். யோ, இவனை எழுதிட்டு போயா டேய், ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். சார் விட்டுருங்க சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார். டேய், பேசாம வர மாட்டே. இந்த தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடியே அம்மா அப்பா தங்கச்சி குடும்பம்னு யோசிச்சு பார்த்துருக்கணும். இப்ப இருக்கிறடா பிரயோஜனம். இந்த கஞ்சா கேஸுக்கு எத்தனை வருஷம் உள்ள இருக்கணும் தெரியுமா? 5 வருஷம் உள்ள இருக்கணும். ஞாபகம் வச்சுக்க. ஏய் வாடா. சார் விடுங்க சார். டேய் இங்க வரடா. டேய் என்னையா அவன் எஸ்கேப் ஆயிட்டாயா? வா பாத்துக்கலாம். ச்சே. ஏய் என்னடா, ஏன் இப்படி ஓடி வர? மூஞ்சி எல்லாம் வேர்த்து போய் கிடக்குது. கதவை ஏண்டா சாத்துற? அம்மா, நான் மோசம் போயிட்டேம்மா. என்ன ஏமாத்திட்டாங்கம்மா. என்னடா என்ன சொல்ற? யாரடா ஏமாத்துனாங்க? என்னோட முதலாளி என்ன ஏமாத்திட்டாருமா. என்னடா என்ன பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரா? அதுக்கேண்டா இப்படி ஓடி வர? அது இல்லம்மா, குடுக்க போற பணத்துக்கு பதிலா நான் அவருக்கு ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னாருமா. பார்சல் ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வர சொன்னாருமா. நானும் போனேன். ஆனா அந்த பார்சல் என்ன இருந்தது தெரியுமாமா? கஞ்சாமா. என்ன போதை மருந்து கடத்துறவனா மாத்திட்டாங்கம்மா. அண்ணா, இதுக்கப்புறம் நீ இந்த வேலைக்கு போக வேண்டாம்னா. எனக்கு அந்த பணமே தேவையில்லைண்ணா. இன்னைக்கே நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். என்ன போலீஸ் துரத்துதுமா. ஐயோ, எப்ப வேணாலும் போலீஸ் என்ன வந்து அரெஸ்ட் பண்ணலாமா. ஐயோ, போலீஸ் எதாமா இருக்கும். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையம்மா. குடிச்சிட்டு போனாங்கன்னா 4-5 வருஷம் உள்ள போட்டுருவாங்கம்மா. ஏண்டா ஏன் கல்யாணம் பண்ண தூக்கிட்டு ஓடிடுவியா? உன்ன மாதிரி எத்தனை கேடிகளை நான் பாத்திருக்கேன். சார் சத்தியமா எனக்கு அந்த பார்சலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன நம்புங்க சார். சார், என் புள்ள கெட்ட வழிக்கு போறவை இல்ல சார். அவரை விட்டுடுங்க சார். எங்க அண்ணன் மேல எந்த தப்பு இல்ல சார். அவர் வேலை செய்யற கம்பெனி முதலாளி தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இந்த தப்பு செய்ய சொன்னதே அவர் தான் சார். நீங்க அவர் அரெஸ்ட் பண்ணுங்க சார். அம்மா, நீங்க அழறதால எந்த லாபமும் இல்ல. நீங்க எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிங்கம்மா. ஏய் வாடா.
இப்ப சொல்லுங்க சார், நான் என்ன தப்பு பண்ணேன்? என் குடும்பம் என்ன தப்பு பண்ணுச்சு? இப்ப என் தங்கச்சி என்ன செய்யறாளோ, எங்க அம்மா எப்படி இருக்காங்களோ எனக்கு எதுவுமே தெரியல சார். சார், அந்த கொரியர் கம்பெனியோட ஓனர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நானும் எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். யாரும் கேட்கல. போலீஸும் சரி, கோர்ட்டும் சரி, எல்லாரும் அவன் பக்கம் தான் பேசினாங்க. அவனுக்கு எல்லா பக்கத்துலயும் ஆள் இருக்கு சார். சேஃபா அவன் கடத்தல் பிசினஸ் பண்றான். இதுல என்ன மாதிரி அப்பாவிங்க பாதிக்கப்படுறாங்க. தம்பி, கவலைப்படாத. நீதி கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கும். இதோ பாரு, கூடிய சீக்கிரம் நான் வெளியே போயிருவேன். வெளியே போன உடனே நான் அந்த கடத்தல் கும்பலை பிடிப்பேன். அப்புறம் உன்னை நான் வெளியே கொண்டு வந்துருவேன். சார், நீங்க சொல்றது மட்டும் நடந்துட்டா நான் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு செருப்பா இருப்பேன் சார். தம்பி, உணர்ச்சி வசப்படாத. அப்புறம் என் அம்மா நாளைக்கு வருவாங்க. அவங்கள போய் உன் தங்கச்சி அம்மாவும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க சொல்றேன். இனி உனக்கு நல்ல காலம்னு நினைச்சு தெம்பாயிரு. நன்றி சார். உங்க மனசு தெரியாம ஏதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சார். அட பரவாயில்ல, விடுப்பா. சொல்லு தேவி, கல்யாண ரிசப்ஷன்ல அந்த மோகன் உன்னை பார்த்து என்ன சொன்னா? சொல்லு தேவி, நீ இப்படி அமைதியா இருக்கிறதால எதையுமே சாதிக்க போறதில்ல. உன் தற்கொலை முயற்சிக்கு காரணம் என்ன நான் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. ஆனா எனக்கு இப்ப எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லு, உன் தற்கொலை முயற்சிக்கு காரணம் அந்த மோகன் தானே? அன்னைக்கு ரிசப்ஷன்ல வந்து மோகன் என்ன சொன்னா சொல்லு. தேவி, நீ சொல்லலன்னா நான் நினைக்கிறது உண்மையா பொய்யன்னு எனக்கு எப்படி தெரியும்? வாய் திறந்து உண்மையை சொல்லு தேவி, பிளீஸ். உன்னுடைய கதையை நான் பேப்பர்ல போட்டு பப்ளிசிட்டி பண்றதுக்காக கேக்கல. மோகன் பொம்பளைங்களை எவ்வளவு கேவலமா நடத்துறான்னு அவங்க அப்பா விஸ்வநாதனுக்கு புரிய வச்சிடலாம். இப்ப நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, ஒரு இன்சிடென்ட்னு அவங்க அப்பா விஸ்வநாதனுக்கு புரிய வச்சுட்டா நாளைக்கு மோகனை ஃபேக்டரி பக்கம் வரவிடாம பண்ணிடுவார்ல. நீ சொல்ற மாதிரி மோகனை பத்தி அவங்க அப்பா கிட்ட விஷயத்த புரிய வைக்கலாம். ஆனா விஸ்வநாதனை பத்தி யார்கிட்ட சொல்றது? என்ன சொல்ற? இந்த விளையாட்டோட கேப்டனே அவர்தான். மோகன் நெளிவு சொல்லிவுகளை கத்துக்கிட்டதே அவங்க அப்பா கிட்ட தாண்டி. ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் பெக்க முடியும் கல்யாணி. அப்பம் புள்ள ரெண்டு பேருமே இறக்கமே இல்லாத ஜென்மங்க. தேவி, எப்படி தெரியும்னு கேக்குறியா? அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க. கல்யாணி, இது ரொம்ப நாளா நடக்கிற உண்மை. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனா அந்த பொண்ணு எப்படி வேலை செய்யறான்னு பார்க்க மாட்டாங்க, அவ சேலையை தான் பாக்குறாங்க. அந்த கம்பெனில நிலைச்சு நிக்கணும்னா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அவங்க சொல்றபடி நடக்கணும். அப்படி கேட்டு தானே நான் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்கேன். இதை எப்படி நான் வெளியே சொல்ல முடியும்? இந்த கொடுமை எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் நடந்துட்டு இருக்கு. வெளியே சொன்னா வேலை போயிடும், வேலை போனா எல்லாரும் பட்னிய கிடக்கணும். அதனால வேற வழியே இல்லாம சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசு பூரா கவலையை சுமந்துக்கிட்டு எப்படி வாழ முடியும்? அதான் எல்லாத்தையும் தொடச்சு எரிஞ்சிட்டு மரக்கட்டையா வாழ்ந்துட்டு இருக்கோம். மருமங்கிறது பெரிய பலவீனம் கல்யாணி. எங்களோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அப்பாவும் பிள்ளையும் ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப சொல்றேன்,
இதுக்கப்புறமும் நான் ஏன் தற்கொலை முயற்சி பண்ண தெரியுமா? இத்தனை நாள் எவ்வளவு விஷயங்களை நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த கொடுமையும் இல்லாம புருஷன்கிட்ட உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரிசப்ஷனுக்கு வந்த அந்த மிருகம் எனக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? கல்யாணத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சிடாத. அப்பப்ப கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து போயிட்டு இப்பதான் தைரியமா வரலாமே, லைசன்ஸ் வேற இருக்கு. ராத்திரில அவரு பகல்லண்ணா எப்படி? உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.